6-7 மாமரம், ஒரு அரை ஏக்கர் உறுதி காணி மரம், 2 பிளாமரம் நிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அத்திவாரம் போட்டபடி அப்படியே இருக்கு வந்து அடிச்சிருக்காங்க பாருங்க, லைன் இருக்குது. எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம், நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற ஒரு பிரதான பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது. இந்த பிரதான பாதையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த அரை ஏக்கர் உறுதி காணி வந்து அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்திலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இதால் நேராக போனீங்கன்னு சொன்னால் இது கனகபுரம் வீதிக்கு கொண்டே இந்த பாதை வந்து விடும். அதே மாதிரி இந்த பாதை அப்படியே நேராக போய் கிளிநொச்சி பல்கலைக்கழகம் கார்மெண்ட்ஸுக்கு போகின்ற ஒரு பிரதான பாதையாக இருக்குது. அதாவது ஏனையன் வீதியிலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. இந்த காணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ள தான் இந்த காணி வந்து ஏனையன் வீதியிலிருந்து அமைஞ்சிருக்குது. இப்போ வாங்க காணிக்கிட்ட போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காணிக்கு வந்துட்டோம். அந்த பிரதான அந்த தார் பாதையிலிருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு வந்து பாருங்கள், கான்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தொங்கல் வரைக்கும் அடைச்சிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் காணிக்குள்ளே போயிடுவோம். காணிக்குள்ளே போனோம்னா மொத்தம் வந்து இதில் அரை ஏக்கர் காணி இருக்குதுங்க. சரிதானே? இந்த முன்னுக்கே வந்து பாருங்கள், ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது. இப்படியே போனோம்னா இதால் முதல் இந்த பகுதியை பார்த்துருவோம். சரிதானே? இதில் வந்து ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குது, உடைச்சிட்டாங்க. இதால் வந்து ஒரு 2 ரூம் ஹோல் கிச்சனுக்கு வந்து ஒரு அத்திவாரம் ஒன்று போட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. இதுலேயும் வந்து பாருங்க, ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது, அத்திவாரம் போட்டபடி அப்படியே இருக்குது. இங்கால வந்து குடிதண்ணி லைன் இருக்குது. சுத்திகரித்து இங்கால குடிதண்ணி லைன்கள் வந்து கூடுதலாக எல்லா பாகங்களும் எல்லா வீடுகளுக்கும் கொடுத்துட்டீங்கன்னா. இங்கால வந்து பாருங்க, ஒரு இன்னொரு மாமரம் ஒன்று நிற்கிது. அங்கால ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது. இதுக்குள்ளேயே ஒரு 6-7 மாமரத்துக்கிட்ட நிற்கிது. எல்லாம் காய்க்கக்கூடிய மாமரங்கள், ஒரு 6-7 மாமரங்கள் நிற்கிது. நல்ல இணலாக இருக்குதுங்க. அப்படியே வந்து பாருங்க வேலி, இங்கால வந்து அப்படியே அங்கால வருது பாருங்க வேலி. அதுவும் வந்து பொங்கல் தூண் போட்டு முள்ளு கம்பி அடைச்சிருக்குது. பொங்கலில் வந்து பாருங்க டாய்லெட் இருக்குது. சரிதானே? ஓகே. இந்த காணியை வந்து நீங்கள் வந்து எடுத்து 2ஆக பிரித்து கூட பாவிச்சு கொள்ளலாம். அரை ஏக்கர் காணியாக 1/4 ஏக்கராக 2ஆக பிரித்து கூட நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளலாம். நல்ல அமைப்பான ஒரு காணிங்க. அந்த பிரதான அந்த தார் பாதையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ இணலாக இருக்குன்னு பாருங்கள். காணி நல்ல சோலையாக வந்து வச்சுருக்குறாங்க உண்மையாலுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பிளாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. ஓகே. அப்படியே அங்கால வந்து வீடு இருக்குது. இந்த அரை ஏக்கருக்குள்ள வீடும் இருக்குது, கட்டு கிணறு இருக்குது. அதை நாங்கள் பார்த்துருவோம். இந்த ஆலயம் வந்து கான்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்காங்க பாருங்க. இதில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது, கஜு மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த கஜு மரம் ஒன்று நிற்கிது. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க. இந்த நல்ல தண்ணி நிற்கிது, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இவ்வளோ அமைப்பாக இருக்குன்னு சொல்லி காணி வந்து நல்ல அமைப்பாக நல்ல அரிக்கையாக இந்த காணியை வந்து வச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே. வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு அப்படி இருக்கா, அங்கால பக்கம் போய் காணியை பார்க்கலாம். இஞ்சால பாருங்க கோழி கூடி இருக்குது. இஞ்சால ஒரு புலாமரம் ஒன்று நிற்கிது, நல்லா வளர்ந்து நிற்கிது. அதே மாதிரி வீடு வந்து இதில் வந்து முன்னுக்கு வந்து ஒரு சன்செட் ஒன்று வைக்கிருக்காங்க சின்னதாக.
பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கு போனோம்னா இது ஹோலுக்கு வந்து பாருங்கள் மார்பிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவில் இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது போயிடும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே சீலிங்லாம் அடிச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கிச்சன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கெல்லாம் பதிச்சு நல்லா எல்லாம் பதிச்சு மாவுல எல்லாம் முக்கில் பதிச்சிருக்காங்க பாருங்கள். அப்படியே போனோம்டா ஜால கொரடோல். ஜால நீங்கள் இன்னும் ரூம் எடுக்கிறண்டா எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் இருக்குது. 2 டாய்லெட் இருக்குது இந்த காணிக்கில். தொங்கலில் ஒரு டாய்லெட் ஒன்று காட்டினா தானே. ஜால இவ்வளோ இடம் மிச்சம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் லைன் இருக்குது, குடிதண்ணி லைன். அதாவது வந்து நிறைய ஏக்கருக்கு கால் ஏக்கராக பிரித்தபடி 2 லைன் எடுத்து வச்சுருக்காங்க. 5 பேர் ஒரு குடிதண்ணி லைன் இருக்குது பாருங்க. இந்த சரி உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் அரை ஏக்கரில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, 3 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் தனியாக குடிதண்ணி லைன் இருக்குது. அங்காலையும் இன்னொரு குடிதண்ணி லைன் 2 லைன் எடுத்திருக்கணும். என்னென்னு சொன்னால் காணியை வந்து பிரித்து நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி அவையில் வந்து தனித்தனியாக தண்ணி லைன் குடிதண்ணி லைன் எடுத்திருக்கணும். அதை விட தனித்தனியாக டாய்லெட் கட்டியிருக்கணும். இதுக்கும் டாய்லெட் இருக்குது. அங்கே தொங்கலையும் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இஞ்சால அத்திவாரம் கட்டினபடி ஒரு வீடு கட்டுறதுக்குரிய அமைப்பில் அத்திவாரமும் போட்டபடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த காணியை வந்து 2ஆக பிரித்து நீங்கள் சகோதரங்களோ நண்பர்களோ அப்படியே சேர்த்து எடுத்து 2ஆக பிரிக்கலாம். நல்ல ஒரு காணிங்க, உண்மையாலுமே நல்ல காணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை வந்து 70 லட்சம் ரூபா தான் சொல்கிறீங்க. முக்கியமாக வந்து இது வந்து ஒரு உறுதி காணி உண்டு. விலை வந்து 70 சொல்கிறீங்க. ஆனால் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு 6-7 மாமரத்துக்கிட்ட காய்க்கக்கூடிய மாமரங்கள் நிற்கிது. அதே மாதிரி பிளாமரம் 2 பிளாமரம் நிற்கிது, பெரிய பிளாமரம். அதே மாதிரி ஜம்பு மரம் நிற்கிது, விளாமரம் நிற்கிது. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது. கஜு மரம் நிற்கிது, தோட மரங்கள் நிற்கிது, தேசி மரங்கள் வந்து நிற்கிது. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து நிற்கிது. வேப்ப மரங்கள் நிற்கிது. எக்கச்சக்கமான பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே இருக்குதுங்க. நல்ல ஒரு அமைப்பான இடத்துல இருக்குது. அக்கம் பக்கம் சனம் இருக்கணும், சுற்றி வர ஆக்கள் இருக்கணும், பிரச்சனை இல்லை. நல்ல அமைதியான இடமுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இந்த காணியோட ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. மறக்காமல் நான் இதில் என்னுடைய நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். நேரடியாக காணியை வந்து பார்வையிட்டு எடுத்துக்கொள்வோம். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.